வணக்கம் நேயர்களே, இது 11வது வீடியோ. இதுக்கு முந்தின வீடியோக்கள் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த என்டையர் கோர்ஸோட லிங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் ஃப்ரூட் நேம்ஸ் இன் கன்னடா, அதாவது கன்னடத்தில் பழங்களுடைய பெயர்களை தான் கற்றுக்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் வெஜிடபிள் நேம்ஸ், அதாவது காய்கறிகளோட பெயர்கள் வந்து கன்னடத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் பழங்களோட பெயர்கள் வந்து நாம் கற்றுக்க போகிறோம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் பழத்துக்கு கன்னடாவில் சேபு அப்படின்னு சொல்லுவாங்க. சேபு, அதாவது சேப் அப்படின்றது ஹிந்தி வார்த்தை. ஸோ இவங்க கன்னடாவில் வந்து ஹிந்தி வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சேபு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சேப் அப்படின்னு வரும், இங்கே சேபுன்னு சொல்கிறாங்க. வாழைப்பழம் கன்னடால பாಳೆಹಣ್ಣು, ಬಾಳೆಹಣ್ಣು. மாம்பழம் ಮಾವಿನ ಹಣ್ಣು, ಮಾವಿನ ಹಣ್ಣು. திராட்சை திராட்சி, திராட்சி. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. என்ன, நம்ம தமிழில் வந்து திராட்சை அப்படின்னு சொல்கிறோம். இவங்க அந்த சைக்கு பதிலாக க்ஷி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திராட்சி. ஆரஞ்சு பழத்தை கித்தளே, கித்தளே அப்படின்னு சொல்கிறாங்க. கித்தளே. மாதுளை தாளிம்பே, தாளிம்பே. தர்பூசணி கல்லங்கடி, கல்லங்கடி. பப்பாளி பரங்கி ஹண்ணு, பரங்கி ஹண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பப்பாயி, பப்பாயி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ பப்பாளி மாதிரியே பப்பா லீக்கு பதிலாக இவங்க ஈ சொல்கிறாங்க. ஸோ பப்பாயி. கொய்யா, கொய்யா பழத்துக்கு சீபே ஹண்ணு, சீபே ஹண்ணு. அன்னாச்சி, நம்ம அன்னாச்சி பழம் இல்லை அன்னாசி பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க அனானஸ், அனானஸ். அதாவது இது ஒரு ஹிந்தி வேர்டு. அடுத்து பலாப்பழம், அதுக்கு ஹலசின ஹண்ணு, ஹலசின ஹண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சீத்தாப்பழம், அது கன்னடத்தில் சீத்தாஃபலா, சீத்தாஃபலா அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தியில் சீத்தாஃபல் அப்படின்னு வரும். எலுமிச்சை, எலுமிச்சைய நிம்பே ஹண்ணு, நிம்பே ஹண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சப்போட்டா, கன்னடத்துலையும் சப்போட்டா தான், சப்போட்டா தான் அவங்களையும் சொல்றாங்க. நம்மளும் சப்போட்டா சொல்ற மாதிரி கன்னடத்துலையும் சப்போட்டா. பேரிக்காய், பியர் ஃப்ரூட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மரசேபு, மரசேபு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிராகன் பழம், இதுக்கு விருத்திர பழம்னு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு. கன்னடத்துல டிராகன் ஃப்ரூட்டுன்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. டிராகன் ஹண்ணு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பித்தாய ஹண்ணு, பித்தாய ஹண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. விளாம்பழம் பெளவள ஹண்ணு, பெளவள ஹண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. வுட் ஆப்பிள், அதாவது விளாம் பழம். நெல்லிக்காய், நெல்லிக்காயி, நெல்லிக்காய் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். கன்னடத்தில் நெல்லிக்காயி, நெல்லிக்காயி. சேமா இருக்கு பார்த்தீங்களா? அடுத்து பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்தை கர்ஜூரா, கர்ஜூரா. அத்திப்பழம், அத்திப்பழத்தை அஞ்சூரா, கன்னடத்தில் அஞ்சூரான்னு சொல்கிறாங்க. முலாம்பழம், கிர்னி பழம்னு கூட நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா மஸ்க்மிலன் சொல்லுவோம் இல்லையா, அதை கர்பூஜா, கர்பூஜா, கர்பூஜா அப்படின்னு சொல்றாங்க. நாகப்பழம் இல்லைன்னா நாவல் பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை கன்னடத்துல நேரளே ஹண்ணு, நேரளே ஹண்ணு அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணெய் பழம், அதாவது பட்டர் ஃப்ரூட் இல்லைன்னா அவகேடோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அவங்க பெண்ணே ஹண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணே ஹண்ணு. ஸோ வெண்ணெய் இங்கே வந்து பெண்ணே ஆயிடுச்சு. ஸோ வா வந்து பாவா மாறி இருக்கு, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா புளி, புளி வந்து
பழம் வகையை சார்ந்தது தான், அதனால தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். ஹுனசே ஹன்னு, ஹுனசே ஹன்னு அப்படின்னு கன்னடத்தில் சொல்கிறாங்க. அடுத்து சாத்துக்குடி. சாத்துக்குடியை வந்து மொசம்பி, மூசம்பி அல்லது மொசம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு ஹிந்தி வார்த்தை தான். அதாவது ஸ்வீட் லைம், சாத்துக்குடின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை மொசம்பி. நம்ம ஊரில் கூட மொசம்பின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், கரெக்டா? ஸோ மூசம்பி அல்லது மொசம்பி. நுங்கு, அடுத்து நுங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து தாழை ஹன்னு, தாழை ஹன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. தாழை ஹன்னு. இதே மாதிரி ஃப்ரூட் நேம்ஸ், வெஜிடபிள் நேம்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ், கன்னடா சென்டென்சஸ் வந்து நீங்கள் தமிழ் மூலமாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட ஆப் இருக்குது, லேர்ன் கன்னடா த்ரோ தமிழ். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ஃப்ரீ தான். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பயன்பெறுங்க. அவ்வளோதான் நேயர்களே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லைக் பட்டனை வந்து தட்டி விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை மாதிரியே மொழி ஆர்வம் உள்ளவங்க, கர்நாடகா, பெங்களூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ப்ளஸ் இந்த என்டையர் கண்டென்ட்டை நான் ஒரு பிடிஎஃபாக, இபுக்காக வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் பயன்பெறலாம், மற்றவங்களுக்கும் ஃப்ரீயாக ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.